இல்லம்மா, ஒரு பொண்ணு சாமி கும்பிடுறதும் கோயிலுக்கு போறதும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கத்தான். அப்படி அமைஞ்ச வாழ்க்கையை அனுபவிக்காம ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறிய. மாப்பிள்ள என்னடான்னா பாட்டு பாடிய ராத்திரி நேரத்தை வீணாக்கிட்டாரு. நீ பகல் நேரத்தை பூஜை பண்ணிய வீணாக்கிடாத. அதனால தலையில இருக்கிற பூவையெல்லாம் மாப்பிள்ள பக்கத்துல உட்காந்து அவுத்து விடு. கொற்ற பூச்சரத்துல கட்டில் கதி கலகட்டும். அப்பா என்ன குளிச்சுட்டான்னு சொல்ல போறியா? மறுபடியும் குளிச்சா குடி முழுகிடாது. அதிகபட்சம் போனா ஜலதோஷம் வரும். அமிர்தாஞ்சன வாங்கி மாப்பிள்ள கையில கொடுத்து தடவு சொல்லிட்டா போகுது. என் நிலைமையை புரிஞ்சுக்காம இப்படி ஆளாளுக்கு பேசுறீங்களே. உன் புருஷனை புரிஞ்சுக்காம நீ தான் பேசிக்கிட்டு இருக்க. அவரு உன்னை தொட மாட்டேன்னு சொல்லி இருக்கலாம். நீ அவரை தொடக்கூடாதுன்னு சொன்னாரா? கலெக்டர் படிச்சுட்டா பணிஞ்சு போக கூடாதுன்னு சட்டமா என்ன? ராத்திரி மாப்பிள்ள பாடின பாட்டை கேட்டு என் மனசே தடுமாறிடுச்சு. நானே எந்திரிச்சு ரூமுக்கு போய் அடியே ரங்கு, இவளுக்கு புத்திமதி சொல்லலாம்னு நினைச்சேன். இங்க பாருமா, நீயும் மாப்பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா சின்னவ சொல்லிட்டேன். இந்தா உன் மேல அவ உயிரையே வச்சிருக்கா. உன் புடிவாதத்தினால அவ வாழ்க்கையை கெடுத்துறாதே, அவ்வளவுதான் சொல்லுவேன். கடவுளே, மனசறிஞ்சு நான் ஒரு பாவமும் செய்யல. ஒரு பொண்ணோட கற்பை காப்பாத்த போய் என் கையாலேயே என் புருஷன் செத்து போனதை நான் என் கண்ணால பார்த்தேன். அந்த கண்ணு போய் சொல்லுமா? எனக்கு எதுவுமே புரியல. என் கற்பு பறிப்போற நேரத்துல காப்பாத்த வந்த இவர்தான் என் புருஷனா, இல்ல என் புருஷன் மாதிரி உருவத்துல வந்து அவரை பத்தின விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட நடிக்கிற மனுஷனா? தாயே, நீதான் சொல்லணும், நீதான் சொல்லணும். கொக்கர கொக்கரக்கோ சேவலே. ஓஹோ, புறாவா? இந்த புறா ஆட வேண்டும் என்றால் மன்னர் பாடணும். ஓ எஸ், வசந்த முல்லை போலே வந்து நானே நானே. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதை பற்றி? நேற்று இரவு நான் பாடிய பாட்டில் சொற்குற்றம், பொருட்குற்றம், சுவை குற்றம் இவை ஏதேனும் உன் அறிவுக்கு புலப்பட்டதா? என்ன அப்படி பாக்குற? இந்த நிலைமையிலையும் நான் ஜோக் அடிக்கிறேன்னா? எந்த நிலைமையும் நான் ஜோக் அடிப்பேன். தட் இஸ் திலிப். நீங்க கொஞ்சம் வெளியில போகணும். சபாஷ். எதுக்கு சபாஷ் சொல்றீங்க? இல்ல, 1000 தான் ஐஏஎஸ் படிச்ச கலெக்டரா இருந்தாலும் இப்படி வெளியே போகும்போது புருஷன்கிட்ட சொல்லிட்டு போகணுங்கிற பண்பாடு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதுக்கு நான் பாராட்டுறேன். மேனேஜர் சார், அம்மா எங்கேயோ வெளியே போகணுமா? சாரி, என்னோட நீங்களும் வரணும். அடேங்கப்பா, எனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வா. மாப்பிள்ள ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? பண்ணுங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. வாங்க வாங்க. யோ, இப்பதான் என் டைம் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. நான் ஏறலான்னு பார்த்தா சரியான நந்தி மாதிரி. வாயா அப்படி. அப்ப நான் பின்னால ஏறிக்கிட்டமா? எனக்கு கொழுப்பு ஜாஸ்தி. ஆய் கொழுப்பு தானே? சரி, கண்ணாடியை ஏத்திக்கிட்டு ஏசியை போட்டுக்குங்க. நீ வெளியே போகணும்னு சொன்ன, ரொம்ப தூரம் வந்துட்டோம். நான் எவ்வளவு தூரம் போகணும்? பக்கத்துலதான். பக்கத்துல போங்க சொல்றேன். எனக்கு பூ வாங்கி தரீங்களா? பூ வாங்குறதுக்கு எவ்வளவு தூரமா? எங்க வைக்குது? அதோ இங்கதான். வண்டி நிறுத்துங்க. மல்லிகை பூ கொடுங்க. கல்பு,
நான் ஒரு முழம் பூ தான் கேட்டேன், கூடையே கொடுத்துட்டு ஓடுறா. ஏன் பயந்து ஓடுறா? அவ ஏன் பயந்து ஓடுறான்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாது. உண்மையை சொல்லுங்க, நீங்க யாரு? ஏன் இப்படி சத்தம் போடுற? நான் உன் புருஷன். No, நீங்க என் புருஷன் இல்ல. நீங்க என் புருஷனா இருந்திருந்தா அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னடா இது இம்சையா இருக்கு? இந்த பாருமா, பூக்காரியை வச்சு புருஷனை எடை போடாத. நீ நியாயம் கேட்கறதுக்கு வேற யாரும் இல்ல. ஒண்ணு செய்வோமா, வீட்டுக்கு போய் வெள்ளாவரியா பேசுவோம். வண்டி உள்ள ஏறு. கேட்டன் கேட்டன் ஐசி கல்பு. கல்பு, கல்பனா, இந்த பாரு நான் சொல்றது கேளு. கதவு சாத்திட்டடா. கல்பனா, மாப்பிள, என்ன இது குளிர்ல இங்க நின்னுகிட்டு உள்ள போங்க. போங்க மாப்பிள, இப்படி கொற்ற பணியில பிடிவாதமா நிக்கிறீங்களா? யார் சொன்னாலும் சரி, கல்பனா என்ன உள்ள கூப்பிட்டாதான் போகும். ஐயோ, புரியாத மாப்பிளையா இருக்கீங்களே. கோயில் குளம் கடை கண்ணினா பொம்பளைங்க தான் ஆம்பளையில கூப்பிடணும். மத்த விஷயத்துக்கெல்லாம் நாம தான் முந்திக்கணும். மயிலேன்னா இறகு போடாது, நாம தான் பிக்கணும். பிச்சு ஓதுருங்க மாப்பிள. பொறுத்தது போதும், பொங்கி எழுங்க. சமாதானத்துக்கு போனீங்க, சரிப்பட்டு வரல. அவமானத்துக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, ஹைகோர்ட் வரைக்கும் போனாலும் சரி. பாத்தீங்களா, இப்படி ஒரு அப்பன அகில உலகத்துல பார்க்கவே முடியாது. போங்க மாப்பிள, உள்ள போங்க. அங்க அவர் போயிட்டாரு, நம்ம என்ன பண்ணலாம்? நீ தனியா புலம்பு. அங்கே நில்லுங்க. ஏன் கிட்ட வராதீங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். கிட்ட வராதீங்க. ஏய், இதெல்லாம் வச்சுட்டு விளையாடக்கூடாது. நான் ஏன் எடுக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். அததான் கேக்குறேன், ஏன்னு. நீங்க என் புருஷன் இல்ல. ஆட, என்னடா வம்பா இருக்கு? நான் நிரூபிக்கதாமா வந்திருக்கேன். கல்பு, என்ன புரியாம ஏதேதோ பண்ணிட்டு இருக்க? நான் தாமா உன் புருஷன். உருவத்துல ஒரே மாதிரி உலகத்துல 7 பேர் இருப்பாங்கன்னு படிச்சிருக்கேன். அதுக்காக தாலி கட்டின புருஷனுக்கும் புருஷன் மாதிரி இருக்கிற ஒருவருக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. தெரியுமா? இந்த பாரு, ஒரு மோதிரத்தை தொலைச்சிட்டாங்கிறதுக்காக சகுந்தலைய துஷ்யந்தம் மறந்துட்டா. ஆஃப்டர் ஒரு பூக்காரி அடையாளம் தெரியலங்கிறதுக்காக நான் உன் புருஷன் இல்லைன்னு சொல்றியே, எப்படி? புராணத்தை சொல்லி என்னை ஏமாத்தலன்னு பாக்காத. என் புருஷன் ஒரு சுயமரியாதை உள்ளவரு. வீம்புக்காக என்ன கல்யாணம் பண்ணி வாழ்க்கை பூரா அவனை தொட மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமா இருந்தவரு. That is திலீப். அதே திலீப் இப்ப அந்த வைராக்கியத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பி உன்னோட வாழ வந்திருக்க. நீ திரும்பி வந்திருக்கலாம், ஆனா என் புருஷன் திரும்பி வந்திருக்க முடியாது. என்ன சொல்ற? என் புருஷனை நான் கொன்னுட்டேன். உன் புருஷன் எப்படி கொன்ன? கழுத்தை நடிச்சா? இல்ல. கட்டையால் அடிச்சா? இல்ல. மூச்சு திணற வச்சா? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் ஏன் நான் கொன்னேன்னு சொல்லிட்டு இருக்க? இப்படி 3 விதமா கொலை செய்யப்பட்டதுன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்படி கொலை செஞ்சது நீதானான்னு கண்டுபிடிக்க வந்த போலீஸ் அதிகாரி தானா? கொன்னவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்க, என் புருஷன் அப்படி ஈவருக்கும் இல்லாம கொன்னவங்க யாரு? சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. வேற யாரு? உங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும்னு டெலிபோன்லயும் நேர்லயும் வந்து மிரட்டினாங்க, அந்த 3 பேர் தான். அவங்க 3 பேரும் கொலை செஞ்சிருந்தாலும் அதை நிரூபிக்க கண்ணால கண்டு சாட்சி வேணுமே, அதுதான் நான் தேடிட்டு இருந்தேன். நீங்களே அவங்களை அறிமுகப்படுத்திட்டீங்க. நான் புருஷனா இல்லையான்னு யார சாட்சியா வச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்களோ
அதே பூக்காரி தான் கொலைய கண்ணால கண்டு சாட்சி. இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் சார். உங்களை நிரபராதி நிரூபிக்க போய் நானே குற்றவாளி ஆயிட்டேன். உங்க புருஷ மாதிரி நடிச்சதை சொல்றேன். இந்த வேஷத்தை நாடகத்திலேயோ சினிமாலேயோ போட்டிருந்தேன்னா சந்தோஷமா காய்ச்சிருப்பேன். வாழ்க்கையில போட்டதுனால ஒரு பொண்ணோட மனசை வேதனைப்படுத்திட்டோமோன்னு என் மனசு நெருங்கிட்டே இருக்கு. நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்றேன். விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கறத சட்டப்பூர்வமா ஆக்கின இந்த காலத்துல நானும் ஒரு விதவைக்கு வாழ்வு கொடுக்கறத முடிவு பண்ணியிருக்கேன். அரசாங்கம் கொடுக்கிற தங்க பதக்கத்துக்காக இல்ல, என் ஆத்ம திருப்திக்காக. என்னைக்குமே நீங்க சுமங்கலியா இருக்கணும், அதுதான் என் ஆசை. இந்தாங்க.
உங்க மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நெத்தியில குங்குமத்தையும் நெஞ்சில குறையோட வாழ்றதை விட நெஞ்சில நிம்மதியும் நெத்தியில குறையோட வாழ்றதை முடிவு பண்ணிட்டேன் போல இருக்கு. ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷமா இருக்கு. உயிரோடு இருக்கும்போது தொடாத உங்க புருஷனை இறந்ததுக்கு அப்புறமாவது தொடர்றதுக்கு என் குங்குமம் பயன்பட்டுச்சு. அந்த வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.